வைகையிலே விளையாடும் அன்னைதாய் தமிழையும் மாண்புமிகு ஆளுநர் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்கி காசி தமிழ் சங்கமம் என்ற உன்னத சிந்தனையை கனவிலே கற்பனை செய்து புனிதமான நாட்களை மறக்க முடியாத வரலாற்று படிவங்களாக எங்களுக்கு பதிய வைத்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அத்துணை பயனாளிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். ராமேஸ்வரத்திலே மண்ணெடுத்து காசியிலே புனிதம் செய்வார்கள். மீண்டும் காசியிலே புனிதம் செய்து ராமேஸ்வரத்திலே தன்னுடைய புனித யாத்திரையை நிறைவு செய்வார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த மண் இந்த பாரத திருநாடு ஒட்டுமொத்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை நிறைவு செய்வத வகையாக அந்த மண் தெற்கு நோக்கி வடக்கு நகர்ந்து எங்களுக்கு அதை உணர்த்தியது. நாங்கள் எழும்பூர் நிலையத்திலே ரயிலிலே பயணம் செய்ய தொடங்கிய பொழுது எங்கள் மனதில் ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. எமக்கு தெரிந்தது தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான். வேற்று ஊரிலே வேறொரு வடதேச நாட்டிலே நாங்கள் எதை பார்க்க போகிறோம், எப்படி எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்க போகிறது என்ற தவிப்போடு பயணம் செய்த எங்களுக்கு அத்தகைய மக்கள் இன்முகத்தோடு வரவேற்று முதல் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நம்முடைய பாரத மக்களின் ஒரு மிக உயரிய பண்பு யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிற பண்பு. அந்த கலாச்சாரத்தை எங்களுக்கு கற்றுக்கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த காசி தமிழ் சங்கமம் இருந்தது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மொழியால் மட்டுமே வேறுபட்டிருந்த நாம் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் ஒன்றிணைந்து இருக்கிறோம் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக வடிவமைத்திருந்தார். நாட்டுப்புற கலைஞர் நம்முடைய தென் திசையிலே இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் அங்கு பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே அகமகிழ்ந்தேன். காரணம், திருக்கோடியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுப்புற கலைஞர்களையும் அழைத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை காசி தமிழ் சங்கமம் மேடை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது என்று சொன்னால் அந்த இடத்திலே தமிழனாக நான் பெருமைப்பட்டேன். வடநாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே தமிழை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொன்னால் அது உள்ளம் களிப்புற்ற நிலையை தான் நான் உணர்த்துகின்றேன். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கே என முண்டாசு கவிஞன் பாடிய பாடல்கள் எல்லாம் காசி நதிக்கரை கங்கை நதிக்கரையிலே காசி மாநகரிலே பாடினார். அவர் கண்ட கனவு இன்றைக்கு நினைவாகி கொண்டிருக்கிறது என்பதிலே உண்மையாகவே நான் அகமகிழ்ந்தேன். இந்த கலாச்சார பண்பாடு மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை நாம் நிலைநிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இங்கு நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற செயலாக்க திட்டத்திலே என்னை போன்ற கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய ஒரு இளங்கலை தமிழ் மாணவரை கூட காசி மாநகருக்கு அழைத்து சென்று புனிதப்படுத்திய நீங்கள் எங்களுக்கு கலாச்சார தூதுவர்களாக நல்லதொரு வாய்ப்பு தந்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தை எங்களால் முடிந்தளவு நீங்க தந்த அந்த ரிலே ஸ்டிக்கர் எங்களால் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போது உலகத் தமிழை வளையாபதி சிந்தல குண்டலகேசி சிலப்பதிகாரம் மணிமேகலை என அணிகலன்கள் பூட்டி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அன்னைதாய் தமிழுக்கு காசி தமிழ் சங்கம் என்ற மணிமகுடத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த அன்னை தமிழ் தேரோடி அந்த தேரை வடம் பிடித்திருக்க கலாச்சார தூதுவர்கள் என்ற ஒரு அரிய வாய்ப்பை எங்களுக்கு பணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். Experiences that she had with the entire program. வணக்கம் காசி தமிழ் சங்கமம். இது உண்மையாவே ஒரு இனிய மாலை பொழுது. அப்படின்னா வெறும் வார்த்தைக்கு இனியன்னு சொல்றதுல உண்மையாலுமே ரொம்ப மனதிற்கு ரொம்ப நெருக்கமான இனியவர்கள். ஏன்னா நீங்க எல்லாரும் எங்க கூட டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து ஒரு நெருக்கமான உறவுகளா நட்புகளா நீங்க இங்க எல்லாரும் இருக்கீங்க. அப்படிதான் அந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ ஐஐடி வாலண்டியர்ஸ் அப்படின்னா ஐஐடில இருந்து எங்களுக்கு வந்து கால் ஃபார் பண்ணாங்க. கலைச்செல்வி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நீங்க வந்து நம்ம போற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி பேசணும். நிறைய பேர் கேட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்க வாலண்டியர்ஸ் ஒர்க் அப்படின்றப்ப எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இங்க 2592 பேர் போயிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும்
நாங்க வந்து இண்டிவிஜுவலா பேசி அவங்கள வந்து கன்சோல் பண்ணி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். அதுல பல பேர் வந்து அவங்களோட வில்லேஜை தாண்டி வெளியே போகாதவங்க, பல பேர் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போகாதவங்க. அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. நாங்க தனியா போலாமா, எங்களோட பாதுகாப்பு எப்படி, என்னோட ஒய்ஃபை தனியா அனுப்பலாமா, என்னோட குழந்தைய தனியா அனுப்பலாமா, நாங்க செயின்லாம் போட்டுட்டு வரலாமா, நகையெல்லாம் போட்டு வரலாமா, பாதுகாப்பா இருக்குமா, இப்படி நிறைய பேர், எங்க அப்பா வயசானவர், எங்க அம்மா வயசானவங்க, நாங்க எப்படி அனுப்புறது, இப்படி நிறைய சந்தேகங்கள். எங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 24/7. நிறைய நேரங்கள்ல வந்து காலையில விடிய கிளம்புற 3 மணிக்கு ட்ரெயின், நைட்டு 2 மணிக்கு போன் அடிச்சு நாங்க எக்மோர் வந்துட்டோம், சென்ட்ரலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. சோ எல்லாத்தையுமே நாங்க என்ன யோசிச்சோம்னா, சரி தெரியாத ஊர்ல இருந்து அவங்க வராங்க, அவங்களை கைட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சோ 24/7 நாங்க வந்து இந்த ஐயப்ப மலைக்கு 48 நாள் விரதம் இருக்க மாதிரி நாங்க 30 நாளும் வந்து எந்த மீட்டிங்கும் போகல, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகல, எந்த ஒரு இதுக்குமே போகல. நாங்க ஏன்னா எங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ நாங்க எங்குமே போக முடியாது. நாங்க இந்த கால்ஸ், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு வந்து சிவனுக்கே செய்யும் தொண்டு அப்படிம்பாங்க. சோ எங்களுக்கு என்னன்னா, சரி நமக்கு காசிக்கு போக முடியல, காசிக்கு போறவங்களை அனுப்பியாவது வைப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இது ஆர்வமா செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு ஃபைன் ஈவினிங் வந்து ருத்ரா கூப்பிட்டு சொன்னாரு, கவர்னர் வந்து உங்களுக்கு ராஜ்பவன்ல வந்து ஒரு ஹைடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால நம்பவே முடியல. என் கவர்னர் ராஜ்பவனுக்கு போறோமா, நிஜமாதானா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சார் வந்து எங்களுக்கு, சார் இட்ஸ் ரியலி a great honor. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த நாள்னா அப்படியே பயங்கர ஜோஷ், ருத்ரா வேலை கொடுங்க, என்ன வெப் பண்ணணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஜோஷா இருந்தது. இப்ப வரைக்கும் அந்த ஜோஷ் குறையல. இன்னைக்கு சார் எங்களுக்கு டின்னர் கொடுக்குறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க எங்களோட ஜோஷ் லெவல் எப்படி இருக்கும்னு. காமகோடி சார் நாங்க சொல்றோம், இன்னைக்கு எனி ஒர்க், வாலண்டியரிங் ஒர்க் நீங்க எங்களுக்கு கொடுங்க, நாங்க ரெடி. இதை நாங்க உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறோம் இந்த மேடை யூஸ் பண்ணிட்டு. ரொம்ப ஹைலி ஹானர். அதுக்கப்புறம் நாங்க அந்த 13வது பேட்ச்லயும் நீங்க போறீங்கிறது எங்களுக்கு அதை விட பெரிய ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். காமகோடி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணி எங்களை வந்து லாஸ்ட் பேட்ச்ல ஐஐடி வாலண்டியர்ஸும் வரீங்கன்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் எங்களுக்கு போயிருந்தவங்க எல்லாருமே முதல்ல நிறைய சந்தேகங்களோட, தயக்கத்தோட, பயத்தோட போனவங்க எல்லாருமே அந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே சந்தோஷமா கால் பண்ணி, ஐயோ மேடம் எங்களை அங்க வாழ்க்கையில இது மாதிரிலாம் நாங்க அனுபவிக்கவே முடியாது மேடம், என்ன மேடம் எங்களுக்கு இவ்வளவு மாலை போடுறாங்க, இப்படி போட்டு வைக்கிறாங்க, இப்படி வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பையன், அக்கா எனக்கு கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு மாலை போடுவாங்களான்னு தெரியலக்கா, எனக்கு கழுத்து நிறைய மாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க அக்கா அப்படி சொல்லி, அப்படி மாலை மரியாதை அப்படியே போயிட்டு. இதெல்லாம் நாங்க காதுல வாங்கியிருந்தாலும் திருப்பி நாங்க போறப்ப அதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட எங்களுக்கு குறையல. அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா எங்களை ரிசீவ் பண்ணாங்க. பாக்குற இடம்ல நாங்க வந்து இன்னமும் தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது அப்படின்ற மாதிரி. எங்க பார்த்தாலும் தமிழ் அன்புடன் வரவேற்கிறோம்னு போர்டு, அப்புறம் அங்க ஸ்டால்ல எல்லாம் தமிழ், எல்லாமே தமிழ். அங்க இருக்கிறவங்க கூட எங்களுக்கு வணக்கம், எங்க ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்றது அதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணிடுவாங்க, ஆனா அது அவ்வளவு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணதுன்றது வந்து இட்ஸ் அமேசிங். அந்த மாதிரி நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க 5 நாள் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 1/2 நாள் கல்யாணம் பண்றதுக்கு நம்மளாம் அப்படியே திண்டாடி போயிடுறோம். 30 நாள் இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க, 30 நாள் விசேஷம். வந்தவங்க யாருக்கும் எந்த குறையும் இல்ல, பார்த்து கவனிச்சு, சாப்பிட்டீங்களா, தண்ணி வேணுமா, டீ வேணுமா, ஸ்நாக்ஸ் வேணுமா. உண்மையாலுமே சொல்றோம், அந்த வீட்டுக்கு போனா புது மாப்பிள்ளைய கவனிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி எங்களை அப்படி எங்களால முடியலங்க, விட்டுருங்க அப்படின்னு. டீ குடிச்சு முடிச்சோன்னா அடுத்த ஸ்நாக்ஸ், அடுத்து முடிச்சோன்னா அடுத்தது, இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் விஜயவாடால எங்களுக்கு அந்த பெரிய நவாப்பழம், அந்த இளந்த பழம் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்க, சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் எங்களை இறக்கி மாலை போட்டு ஏதாவது கை நிறைய கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு அன்பு, அவ்வளவு இது. எங்களுக்கு எல்லாம் அப்படியே திக்குமுக்காடி போயிட்டோம். அடுத்து அந்த காசிக்குள்ள நுழைஞ்சப்ப நாம 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி போனா கூட அந்த காசி விஸ்வநாதரை அப்படி போய் எங்களால தரிசனம் இனி வாழ்க்கையில நாங்க பண்ணவே முடியாது. அப்படி ஒரு அருமையா எங்களை காசிக்கு பக்கத்துல கோயில கொண்டு போய், மோடி ஐயா கூட அவரோட காசி கலசத்தை அவரே தான் கங்கையில இருந்து எடுத்துட்டு போனார் விஸ்வநாதர் வரைக்கும். ஆனா எங்களுக்காக அங்க விஸ்வநாதர் பக்கத்திலே காசி கலசத்தோட ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். நாங்க போனதே இந்தாங்க மேடம் வில்வம் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க போயிட்டு எங்க கையால விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, உண்மையாலுமே மோடி ஐயா எந்த பாதையில நடந்து போனாரோ அந்த பாதையில நாங்க நடந்து போறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பூர்ண கும்ப மரியாதை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2 பக்கம் வேத பண்டிதர்கள் நிக்க, பூக்கள் தூவி நாங்க அங்க உள்ள போனப்ப நாங்களும் ஒரு மோடிஜியோ அப்படின்ற அளவுக்கு எங்களை உணர்ந்தோம். அதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்கிற ஒரு பவர்ங்கிறது, ஒரு தலைவனோட வார்த்தைக்கு இருக்கிற மரியாதைன்றது. எந்த அளவுக்கு அவரோட வார்த்தைக்கு மரியாதை இருந்தா அவரோட விருந்தாளிகளை அவரை எப்படி கவனிப்பாங்களோ அது போல எங்களை கவனிச்சாங்க. அந்த அளவுக்கு இது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர்ஸ், அப்புறம் ஐஆர்சிடிசில சீனியர் ஆபீசர்ஸ், அவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்க போய் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம், ஐஐடில ஆபீசர்ஸ்லாம் எங்களுக்காக புரோட்டோகால் போட்டுட்டு எங்களுக்காக கூடவே வந்து எங்களை மேடம் வாங்கன்னு சொல்லி எங்களை கைட் பண்ணி கூட்டு போனதெல்லாம் எங்களுக்கு உண்மையாலுமே மறக்கவே முடியாது. இன்னொன்னு
வந்து நாங்க லாஸ்ட் பேட்ச்ங்கறனால நிறைய விஐபிஸ் எங்க கூட வந்திருந்தாங்க. ஆனா யாருமே அவங்க விஐபினே சொல்லிக்கல. நாங்க எல்லாரும் ரொம்ப கலாட்டா பண்ணி அவங்களோட ஜாலியா ரொம்ப அந்த நிறைகுடம் நீல் தழும்பழில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தான் வந்தாங்க. கடைசி வேலை தான் எங்களுக்கு தெரிஞ்சது மணி சார்லாம் மன்னிக்கணும், அங்கெல்லாம் பயங்கரமா அவங்களை கலாட்டா பண்ணி இது பண்ணோம். கடைசி நாள்ல பார்த்தா ஐயோ அவங்களா இவங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப நிறைய அந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஷாட்லாம் இருந்தது. மறக்க முடியாத அனுபவம். ஸ்ரீலங்கால வந்து நம்ம சீதா தேவியை காப்பாத்துறதுக்காக ராமர் வந்து ராமசேது பாலம் அமைச்சாரு. இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்காக மோடிஜி வந்து காசி தமிழ் சங்கமம் மூலியமா ஒரு கலாச்சார பாலம் அமைச்சிருக்காரு. அந்த ராமனுக்கு உதவுன ஒரு அணிலோட பங்கு போல இந்த ராமனுக்காக நாங்க ஐஐடி வாலண்டியர்ஸா ஒரு சிறு அணிலா ஒரு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவு. இது வந்து எங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு தான் நாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு. இந்த 2592 பேருமே எங்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு உறவுகளா நட்புகளா இன்னமும் எங்க கூட தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து நிறைவான விஷயம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அருமையா எக்ஸிக்யூட் பண்ணது பிளான் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சதுக்காக நம்ம மோடிஜி ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. அதை எக்ஸிக்யூட் பண்ண யூபியில யோகிஜி எல்லாருக்கும், ஐஐடி மெட்ராஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஐஆர்சிடிசி எல்லாருக்கும் நன்றி. பாரதியார் இதுதான் வந்து கனவா சொன்னார். நம்ம சொன்னோம் இல்லையா, அங்க போன எல்லாரும் சொன்னாங்க என்னங்க நம்மள வந்து ஏதோ ஒரு சீஃப் மினிஸ்டர் பிஎம் மாதிரி வரவேற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பாரதியார் கண்ட கனவு. ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னார் இல்லையா, அதை இன்னைக்கு நம்ம மோடிஜி நமக்கு நிறைவாக்கி காமிச்சிருக்காரு. நம்ம வந்து ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு நான் அந்த மொழி பேச மாட்டேன் இந்த மொழி பேச மாட்டேன் இல்லாம எங்க தமிழ் மொழிய இந்தியா முழுக்க எடுத்துட்டு போகணும், உலகம் முழுக்க எடுத்துட்டு போகணும்னு அந்த மாதிரி அங்க இருந்த எல்லாருமே எங்களை வணக்கம், சும்மா தெருவில் கூட எங்களை பார்த்தோம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எங்களோட தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் ஒழிக்கும் வழி செய்ய மோடி விஜய்க்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சுமதி மேகு.